ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது 44வது சீரீஸு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு தமிழில் பார்த்துட்ருக்கோம். டேட்டு 1/8/2024. ஓகே, இது முன்னாடி பார்த்த வீடியோஸில் நம்ம கோல்டு மார்க்கெட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. இப்போ திருப்பியும் ஒரு ரிவர்ஸ் போயிட்டு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருந்துகிட்ருக்கு. லாஸ் கிடையாது, ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் இல்லை, ஓரளவுக்கு ஜீரோ அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட்டில் இருக்குது. நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது முன்னாடி, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிட்டு நியூஸ் நம்ம வேறு மாதிரி ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கிடைச்சாலும் கிடைக்கும். இப்போதைக்கு 5 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கிடைச்சாலும் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் ஷார்ப்பாக கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, இது வந்து கோல்டோட மார்க்கெட்டு. அடுத்தது சில்வர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் கிடையாது. அடுத்தது ஏயுடி கேடு, ஏயுடி பேர் எல்லாமே நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துன்னு இருக்குது. ஏயுடி சிஹெச்எஃப்பில் ஆல்ரெடி 2-3 என்ட்ரி ஓடி இருந்தது. 4வது என்ட்ரி நேற்று போன வீடியோஸில் சொல்லியிருந்தேன். அந்த என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸில் போயிட்டுருக்கு. மொத்தத்தில் 4 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பாக கீழே இறங்கியிருக்கு. இதுக்கப்புறம் இந்த லெவல் வரும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த லெவல் வரும்னு போட்டிருக்க மார்க்கிங்கு போன வீடியோஸில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அடுத்தது ஏயுடி யூஎஸ்டியில் 3 என்ட்ரி வந்திருக்கு. 3 என்ட்ரியுமே லாஸில் இருக்குது, சின்ன லாஸில். அடுத்தது ஏயுடி ஜேபிஒய் அதே மாதிரி தான். ஏயுடி பேர் எல்லாமே நல்லா ஷார்ப்பாக இறங்கி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சின்ன என்ட்ரி ஒன்று ரேஞ்ச் எடுத்து ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. அந்த என்ட்ரியோட 4 என்ட்ரி இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. இந்த 4 என்ட்ரியை வந்து ஏவிடி நியூஸ் ஏதாவது வரும்போது நல்லா ரேஞ்ச் எடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஏவிடி நியூஸ்லேண்டில் போன வீடியோஸில் எல்லாத்தையும் கவர் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. இதோட இதுக்கப்புறம் பையும் வரும்னு பார்த்துருந்தோம். பையும் வந்துடுச்சு. நம்மளுக்கு பை வந்ததுக்கப்புறம் ஷார்ப்பாக கீழே இறங்கிட்டு இருக்கு. இது எந்த லெவல் போயிட்டு இந்த லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோஸ்லேயே. அந்த லெவலுக்கு வந்துட்டு என்ட்ரி ஒரு 2-3 கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அடுத்தது கேடு சிஹெச்எஃப் ஒரே ஒரு என்ட்ரி, அந்த ஒரு என்ட்ரியும் லாஸில் போயிட்டுருக்கு. கேடு ஜேபிஐ பேருன்றதுனால எல்லாமே ஷார்ப்பாக கீழே இறங்கியிருக்கு. அது கூட நம்மளுக்கு இன்னொரு என்ட்ரியும் கிடச்சிருக்கு. மொத்தம் 3 என்ட்ரியும் பார்த்திங்கன்னா லாஸில் இருக்குது. இது ரிவர்ஸ் ஆகும்போது ஒன்று ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட்டில் வந்துடும். அடுத்தது சிஹெச்எஃப் ஜேபிஒய் இப்போதைக்கு என்ட்ரி கிடையாது. இந்த என்ட்ரி ரிஜெக்ஷனு, அதனால் நம்ம இதை கேர் பண்ண தேவை. அடுத்தது ஹீரோ ஏயுடியில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 என்ட்ரி ஓடிட்டுருக்கு செல்லில். 5 என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாஸில் தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இது எந்த ரேஞ்சுக்கு போயிட்டு ரிவர்ஸ் ஆகும்ன்ட்டு. இந்த ரேஞ்சை தாண்ட முடியல அதனால் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகி கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா ஷார்ப்பாக கீழே இறங்கிடும். பார்க்கலாம். அடுத்தது ஹீரோ கேடில் 1 2 3 4 5 6 என்ட்ரி வந்தது. அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி வந்திருக்கு. 6 மொத்தம் 7 என்ட்ரி. இந்த 7 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டுருக்கு. கீழே தான் இருக்குது. ஒரே 2 என்ட்ரி மட்டும்தான், ஸ்டார்டிங் 2 என்ட்ரி மட்டும்தான் லாஸு. மீதி எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பார்க்கலாம் இது எந்த ரேஞ்சில் கீழே வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது ஹீரோ சிஹெச்எஃப்பில் ஒரு பை ஓடிட்டுருக்கு. அந்த பையும் லாஸில் தான் ஓடிட்டுருக்கு. இந்த லாஸை கவர் பண்ணதுக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்கும். கண்டிப்பாக கிடைச்சதுன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்தது நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஹீரோ ஜிபிபி. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்களோ அதுக்கு பலனா இப்போது நம்ம ஹீரோ ஜிபிபி பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட் ஆகிட்டுருக்கு. மேக்ஸிமம் இது எல்லாமே மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன கொடுக்குதோ எடுத்துக்க வேண்டியது தான். இது வந்து இந்த ரேஞ்சில் வந்துட்டு நான் க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதை தாண்டிச்சுன்னா அடுத்தது இந்த ரேஞ்சு வந்து தொடும். அதே போல் நம்மளுக்கு நேற்று லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் வந்து சான்ஸ்
கம்மி தான் கீழே வரத்துக்கு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ரேஞ்சு கிராஸ் பண்ணி போக முடியாமல் ரிஜெக்ஷன் ஆகிருந்ததுன்ட்டு இப்போ ஷார்ப்பாக நம்ம சொன்ன மாதிரியே மேலே போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரும் ஃபஸ்ட்டு, அடுத்தது இந்த லெவல் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்ச் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியும் கொடுத்துரும். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மே 23 வந்தது. இப்போ மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்து 3 மாதமாக இதை வந்து ஹோல்டிங் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் சின்ன சின்ன லாஸ் தான். இது 2 தான் லாஸ். மீதி எல்லாமே ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்து லாஸ் வந்து இப்போது ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு மேலே போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமும் ரேஞ்சு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஏன்னா இங்கே போயிட்டு இங்கே வந்தாலும் திருப்பி ரிவர்ஸ் எடுத்து மேலே போகலான்னு சான்ஸ் இருக்குது. ஆனால் கீழே வரதுக்கு சான்ஸ் இல்லை. நம்மளுக்கு ப்ராஃபிட் வேணால் புக் பண்ணிவிட்டு கீழே வரலாம். பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு போய் ப்ராஃபிட் புக் பண்ணது மேக்ஸிமம்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கவர் பண்ணலாம். அடுத்தது ஹீரோ ஜேபிஒய். இப்போதைக்கு ஹீரோ ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. புது என்ட்ரி இப்போ ஒன்று கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி நம்ம வரப்போகிற வீடியோஸில் கவர் பண்ணலாம். அடுத்தது ஹீரோ நியூசிலாண்ட், ஏடி நியூசிலாண்ட் மாதிரி ஹீரோ நியூசிலாண்டும் நல்ல ரேஞ்சு கீழே வந்துனுக்குது. அடுத்தது ஹீரோ யூஎஸ்டி ஒன்றும் கிடையாது. ஜிபிபி ஏயுடியில் அதே மாதிரி தான். ஹீரோ ஏயுடி சொன்ன மாதிரி ஏயுடி பேர்லாம் மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆகுது. இது ஜிபிபி ஏயுடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி ஓரளவுக்கு சின்ன ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணின்னு இருக்குது. ஓகே, இப்போதைக்கு எந்த மேக்ஸிமம் லாஸ் கிடையாது. சின்ன ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அடுத்தது ஜிபிபி கேடில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆவரேஜ் பண்ணி 4 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 4மே 3 ப்ராஃபிட்டு, 1 மட்டும் லாஸு, சின்ன லாஸு. இந்த 3மே ஆவரேஜ் பண்ணி நல்லா ப்ராஃபிட்டில் இருக்குது. பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. அடுத்தது ஜிபிபி சிஹெச்எஃப். இதில் நம்மளுக்கு என்ட்ரி ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. அதனால் இதை நம்ம கேர் பண்ண தேவையில்ல. ஆனால் இன்னும் பழைய என்ட்ரி இன்னும் ஓடிட்டுருக்கு. பழைய என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராஃபிட் புக் பண்ணல. ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன கொடுக்குதுன்ட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குதுன்ட்டு நம்ம அடுத்த வீடியோஸில் நம்ம கவர் பண்ணலாம். அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்னொரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஒரு என்ட்ரி தான் ஓடிட்டுருக்கு. அந்த ஒரு என்ட்ரி நல்லா லாஸு, சின்ன என்ட்ரி தான் ஆனால் லாஸில் போயிட்டுருக்கு. இப்போ 2வது என்ட்ரி வந்திருக்கு ஆவரேஜ் பண்ணதுக்கு. அந்த என்ட்ரி ரிவர்ஸ் ஆகி எவ்வளோ தூரம் மேலே போகுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஜிபிபி நியூசிலாண்டு. ஏயுடி நியூசிலாண்டு மாதிரி ஜிபிபி நியூசிலாண்டும் நல்ல லாஸில் போயிருந்தது. இப்போ எல்லாமே லாஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரியும் ப்ராஃபிட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 3 என்ட்ரியும் ப்ராஃபிட்டில் இருக்குது. மொத்தத்தில் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குதுன்ட்டு. அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டி பேரோடு சேர்ந்து இதுவும் ப்ரெஷர் இருக்குது, கீழே வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்னோடய பழைய வீடியோஸை கிராஸ் செக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 4 என்ட்ரி ஓடி இருக்குது. இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சு வந்துட்டு க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சு க்ளோஸ் ஆகலை. ப்ரெஷர் அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சுக்கு நியர்பை இருக்குது. இந்த ரேஞ்சு வந்துட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் ப்ரெஷர் இருந்ததுன்னா இங்கே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. வந்ததுன்னா நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது நியூசிலாண்ட் சிஹெச்எஃப். இப்போதைக்கு ஒரே ஒரு என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா லாஸில் தான் இருக்குது. அடுத்தது நியூசிலாண்ட் ஜேபிஒயில் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி. இப்போ ஒரு என்ட்ரி ரேஞ்ச் எடுத்து இன்னொரு என்ட்ரி கொடுத்துருக்கு. மொத்தம் 3 என்ட்ரியோட லாஸில் போயிட்டுருக்கு. நியூசிலாண்ட் கேடு ஒன்றும் கிடையாது. நியூசிலாண்ட் யூஎஸ்டி ஒரே ஒரு என்ட்ரி, கொஞ்சம் ரேஞ்ச் எடுத்து கீழே வந்து போன வீடியோவில் ப்ராஃபிட் இருந்தது. இப்போ ஓரளவு சின்ன ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. அடுத்தது யூஎஸ்டி கேடு ஒன்றுமே கிடையாது. யூஎஸ்டி சிஹெச்எஃப் ஒன்றுமே இல்லை. நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கு. ஹீரோ ஜேபிஒய் அதுலேயும் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு கோல்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக மேலே போயிட்டு ரிவர்ஸ் வரத்துக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கு. நிறைய என்ட்ரிஸ் ஓடிட்டுருக்கு ஏடி பேரில். எல்லா பேர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸஸ் தான் ஓடிட்டுருக்கு. பெரிய லாஸ் இருந்த
என்ட்ரிஸ் ரெண்டுமே வந்து நல்ல ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. இது எல்லாமே ப்ராஃபிட் கவர் பண்ணின்னு இருக்கு. இது பாருங்கள், நல்ல ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. இதை நீங்கள் மேட்ச் பண்ணிங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குதுன்ட்டு. முன்னாடி ஆல்ரெடி இந்த என்ட்ரிஸ் ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் புக் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் இப்போ வர என்ட்ரிஸு இப்போ வர என்ட்ரிஸு எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குதுன்னு பாருங்கள். இந்த 4 என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கணுமோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எடுத்து கொடுத்துட்ருக்கு. இன்னுமே க்ளோஸ் பண்ணலை, இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது ப்ராஃபிட்டு. பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் ஓடுதுன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் கவர் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.